ஹாய், திஸ் இஸ் லெனின் மரிராஜ். ஒரு சின்ன விஷயத்த பார்த்தேன். என் மனச கொஞ்சம் அது லைட்டா டச் பண்ணுச்சு. ஸோ, அத பத்தி தான் நான் பேசணும்னு நெனைக்கிறேன். என்ன அப்டின்னா, ஒரு பீச் மணல் பகுதி. அந்த பீச் மணல் பகுதியில எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. ஸோ, ஒரு காலையில ஒரு 6 மணி இருக்கும். நானும் அதில உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு அப்பாவும், ஒரு சின்ன பொண்ணு டீ வித்துட்டு வராங்க. அவங்க அப்பா கையில ஒரு டீ கேன் வச்சிருக்கிறாரு. ஒரு வாளி வச்சிருக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, கையில ஒரு வாளி நெறைய வடையும் தூக்க முடியாம தூக்கிட்டு, அப்படி நடந்து வாரா. அவங்க அப்பா கூட நடந்து வாரா. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. என்னடா ஒரு சின்ன பொண்ணு இந்த காலங்காத்தால 6 மணிக்கே இந்த வாளிய கையில தூக்கிட்டு, தூக்க முடியாம தூக்கிட்டு, அவங்க அப்பா கூட வியாபாரத்துக்கு வந்திருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இத பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேரு அவங்க அப்பா கடையில போய் ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தாங்க, இல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த லீவ் டேஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நெறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லீவ் டேஸ்ல பையனோ, பொண்ணோ வீட்ல சும்மா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா சரி வாடா கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் கடைய பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் கூட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பையனுக்கோ, பொண்ணுக்கோ என்னன்னா, இந்த வேலையோட அனுபவங்கள அவனுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா கூட்டு போவாங்க. கடைக்கு கூப்ட்டு போவாங்க. ஸோ இந்த பொண்ண பார்க்கும்போது, ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான் கூப்ட்டு வந்திருப்பாங்க அவங்க அப்பா. ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாங்க. அதே நேரத்தில ஒரு பக்கம் மணல்ல விளையாடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ரொம்ப சோர்வா இருந்தது. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. என்னடா அந்த சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு இப்படி தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா போகுதே! அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேள ஸ்கூல் கூட அனுப்பாம அந்த வேலைய தான் செய்ய வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட கேட்கிறேன். என்ன படிக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த பொண்ணு சொன்னுச்சு, "2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே படிக்கிறாங்க. அன்னைக்கு வேற சண்டே. ஸோ ஒரு லீவ் டேஸ்ல தான் அவங்க கூட்டு வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அ ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல வீட்ல சப்போர்ட்டா இருக்கும். நம்ம பிள்ளைங்கள கூட்டு வந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இல்ல அனுபவங்கள தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா, அதற்கான ஏஜ் இது இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு 5 வயசுலருந்து ஒரு 12, 13 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படிக்கிறதும், விளையாடுறதும் ரொம்ப அதிகமா அவங்களுக்கு தோணும். இந்த படிக்க வைக்கிறதுலயும், விளையாடுறதுலயும் ரொம்ப அதிகமா அவங்கள ஈடுபடுத்திட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அதில நல்லா செஞ்சுட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த வேலைகள குடுக்கறனால ரொம்ப சோர்வடைவாங்க. ஸ்கூல்ல போய் தூங்குவாங்க. ஸோ படிப்பு கெட்டு போகும். சில நேரங்கள்ல விளையாட முடியாது, படிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஆயிறனால படிப்புல லோவா ஆயிருவாங்க. 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. என்னன்னா, ஒண்ணு சப்போர்ட்டா நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளை இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ அவ நல்லா படிக்கணும். அது அதெல்லாம் நீ வர வேண்டாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த 2 விஷயமும் தப்பு தான். எந்த ஏஜ்ல நம்ம அத சொல்லிக் குடுக்குறோம். 5 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா இந்த மாரி சின்ன பிள்ளைங்கள கண்டிப்பா வேலையில நம்ம பண்ணக்கூடாது. அவங்களுக்கு படிப்பும், விளையாட்டும் அந்த நேரத்தில ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில 14 வயசுக்கு மேல கண்டிப்பா நம்மளுடைய வேலை அனுபவங்கள அவங்களுக்கு சொல்லி தரணும். நம்மளுடைய வேலைகள்ல என்ன நிறைகள், என்ன குறைகள், என்ன கஷ்டங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ஒரு அணுகுமுறைகள் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுக்கிடணும். ஸோ எந்த ஏஜ்ல எத பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இந்த விஷயத்த பார்த்தோனே, மனசு கொஞ்சம் நெருடலாவே எப்பவுமே இருந்தது. அதான் அத பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். கண்டிப்பா 5 டூ 13 வயசு வரையும் கண்டிப்பா இந்த மாரி சின்ன பிள்ளைங்கள படிப்புலயும், விளையாட்டுலயும் அதிகமா ஈடுபடுத்தி இந்த வேலைகள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.